விஜயினுடைய ஜாதகம் கண்டிப்பாக மறைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நான் பல கோணங்கள்ல அவருடைய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். பார்த்த லெவல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னம் சொல்றாங்க. அவருடைய நேரடி அமைப்புல இருந்து யாருமே இன்னும் ஜாதகம் கொடுக்கல. ஆனா நான் அப்பவே சொன்னேன், கடகத்துக்கு குரு வாரது அவ்வளவு நல்லது இல்ல, மக்களுக்கு பஞ்சம் தான் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன். எப்பொழுதுமே குரு தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்தை சுபத்தன்மைப்படுத்துவார். சனி பகவான் 2027 கடைசியில தான், அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் தான் சனி பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போவார். அந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போய் அவர் எப்ப உட்கார்றாரோ அப்பொழுது வரைக்கும் விஜயனுடைய ஆட்சிக்கு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். மக்களுக்கு இந்த ஆட்சியில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்திரமா உட்கார்றாரு, ஆட்சி நல்லபடியா நடக்குது, எல்லா மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற நம்பிக்கையே பாத்தீங்கன்னா 2027 3வது மாசத்துக்கு பிறகுதான் உண்டாகும். அது வரையிலுமே இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு விஜய் ஆட்சியில உட்கார்ந்த உடனே அது யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது இல்லையா? எங்கெங்க இருந்தாலும் காசு வருது, இதெல்லாம் என்னடா பண்ணாங்க, அப்ப இவ்வளவு காசு வந்திருக்கு அப்படிங்கிறது. விஜய்க்கு காசு இருந்தாதான் ஆட்சி நடத்த முடியும், மத்திய அரசு உதவி செஞ்சாதான் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. இப்பதான் காசு எங்கெங்க இருந்தெல்லாம் விழுதுங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த காசை வச்சே செஞ்சுட்டு போயிடலாம் கொள்ளையடிக்காம இருந்தா. விஜய் ஆட்சியில் உள்ளவர்கள் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டால் எந்த காசும் தேவையில்லை, இந்த கொள்ளையடிக்கிற காசை நிப்பாட்டினாலே காசு மக்களுக்கு சேர்க்கறது கொடுக்குற அளவுக்கு வந்துடும். இதைத்தான் விஜய் சமீப காலமாக புரிந்து கொண்டார். அதனாலதான் விஜய் யார் என்ன செய்தாலும் அசையாம நீ என்ன வேணாலும் அடி, நான் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அசையாம இருக்கிறாரு. விஜயனுடைய உயிருக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விஜயனுடைய தந்தையினுடைய உயிருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கடகராசி விஜய் அவர்கள், கடகராசி லக்னம் நிர்ணயிக்கப்படாமல் இருக்கு. நான் கணிச்சபடி அவருக்கு குரு அதாவது இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் குரு புத்தி ஆரம்பிச்சாச்சு. இந்த குரு அவருக்கு ஆகாதவர், விஜய் அவர்களுக்கு குரு ஆகாதவர். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் என்ஆர் விஹி ராஜநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜயோட ஆட்சி தொடராது, 6 மாசத்துக்குள்ள முடிவுக்கு வந்துருந்தோம் திமுக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஜோதிடரா நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் விஜயோட ஆட்சி தொடருமா தொடராதா? இப்போ விஜயை பொறுத்த மட்டும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருடைய அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டு தான் நம்ம சொல்லணும். அதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜயனுடைய ஜாதகம் கண்டிப்பாக மறைக்கப்பட்டிருக்குது. நான் சர்ச் பண்ண வரைக்கும், ஏன்னா நான் பல கோணங்கள்ல அவருடைய ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். பார்த்த லெவல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னம் சொல்றாங்க. அவருடைய நேரடி அமைப்புல இருந்து யாருமே இன்னும் ஜாதகம் கொடுக்கல. அப்போ ஒருத்தர் என்ன மிதுன லக்னம்னு சொல்றாங்க, ஒருத்தர் கடக லக்னம்னு சொல்றாங்க, ஒருத்தர் சிம்ம லக்னம் சொல்றாங்க, ஒருத்தர் கன்னி லக்னம்னு சொல்றாங்க. இந்த 4 லக்னமே மாறி மாறி டிராவல் ஆகுது. ஆகையினால விஜயனுடைய ஜாதக அமைப்பு படி அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம அதை அடிச்சு சொல்ல முடியாது. ஆனால் பிரசன்ன ஜோதிட விதிப்படி நாம் பார்த்த வகையில் விஜயனுடைய ஜாதக அமைப்பு எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிற போது அவரை நம்ம ஜாதக லக்கணத்தை விட்டுட்டு கடகராசி பூச நட்சத்திரங்கிற பேஸ் பண்ணி இந்த பிரசன்னத்து கணக்கையும் உட்படுத்தி நம்ம ஒரு கணக்கு சொல்லலாம். விஜயனுடைய ஜாதகம் 2027 3வது மாசத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்கும். 2027 3வது மாசத்துல, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மார்ச் மாத காலகட்டங்களில் விஜயனுடைய ஜாதக அமைப்பு பிரசன்ன அமைப்புப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பார். அப்படி சந்தித்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நான் எல்லாருமே இந்த கடகத்துக்கு குரு வந்தோடனே அப்படியே பொத்துக்கிட்டு ஊத்திரும், எல்லார் வாழ்க்கையிலையும் பெரிய ஒளி தீமை ஏத்திரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அப்பவே சொன்னேன், கடகத்துக்கு குரு வாரது அவ்வளவு நல்லது இல்ல, மக்களுக்கு பஞ்சம் தான் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்பொழுதுமே குரு தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்தை சுபத்தன்மைப்படுத்துவார். எந்த கிரகமும் சரி, கோச்சாரத்துல ஒரு இடத்த டிராவல் பண்றாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடங்களை பொதுவாக கெடுத்துருவாங்க. ஆனா சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இருக்கும் இடத்தையும் கெடுக்கும், பார்க்கும் இடத்தையும் கெடுக்கும். அப்போ
இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் நீங்க மக்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கும் பொழுது சனி பகவான் 2027 கடைசியில தான், அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் தான் சனி பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போவார். அந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போய் அவர் எப்போ உட்கார்றாரோ அப்பொழுது வரைக்கும் விஜயனுடைய ஆட்சிக்கு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். மக்களுக்கு இந்த ஆட்சியில் ஒரு ஸ்திரமா உட்கார்றாரு, ஆட்சி நல்லபடியா நடக்குது, எல்லா மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற நம்பிக்கையே பாத்தீங்கன்னா 2027 3வது மாசத்துக்கு பிறகுதான் உண்டாகும். அது வரையிலையுமே இந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரசன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதத்திலும் விஜய் காப்பாற்றப்படுவார்னே வருது. ஒருவேளை இந்த ஆட்சியில் அவர் நீடிக்க முடியாத நிலைகள் ஏற்பட்டாலும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அவங்க அம்மாவை தற்காலிக முதல்வராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். ஏன் அப்படி அதையும் சொல்றோம்னா, அவர் கடகராசி பூச நட்சத்திரம். கடகம் என்பது தாய் வீடு. தனக்கு பிறகு தாயை நம்பக்கூடிய பாக்கியம் தான் விஜயனுடைய ஜாதக அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா அப்படி அமையணும். அப்படி இல்லைன்னா விஜய் ஆட்சி இல்லாமல் போனால் இடையில் ஏற்படக்கூடிய ஆட்சி கவர்னர் ஆட்சியாகத்தான் இருக்கும். அது மற்ற கட்சிகள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல இது பண்ண முடியாது. தற்காலிகமாக விஜய் பதவியில் இருந்து விலகினாலும் மறு தேர்தலை சந்தித்து மீண்டும் அவரே முதல்வராகிறார். ஏன்னா மக்களுக்கு விஜய் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சுங்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக திராவிட கழகங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக இவங்களுடைய ஆட்சி பார்த்து பார்த்து சலிச்சு போய் அதுல அடிச்ச கொள்ளைகளுடைய விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் ஆட்சியில உட்கார்ந்த உடனே அது யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது இல்லையா? எங்கெங்க இருந்தாலுமோ காசு வருது, இதெல்லாம் என்னடா பண்ணாங்க, அப்ப இவ்வளவு காசு வந்திருக்கு அப்படிங்கிறது. விஜய்க்கு காசு இருந்தாதான் ஆட்சி நடத்த முடியும், மத்திய அரசு உதவி செஞ்சாதான் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. இப்பதான் காசு எங்கெங்க இருந்துலாம் விழுதுங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த காசை வச்சே செஞ்சுட்டு போயிடலாம் கொள்ளையடிக்காம இருந்தா. விஜய் ஆட்சியில் உள்ளவர்கள் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டால் எந்த காசும் தேவையில்லை, இந்த கொள்ளையடிக்கிற காசை நிப்பாட்டினாலே காசு மக்களுக்கு சேர்க்கறது கொடுக்குற அளவுக்கு வந்துடும். இதைத்தான் விஜய் சமீப காலமாக புரிந்து கொண்டார். அதனாலதான் விஜய் யார் என்ன செய்தாலும் அசையாம நீ என்ன வேணாலும் அடி, நான் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அசையாம இருக்கிறாரு. ரெண்டாவது, ஒவ்வொரு கழகங்களும் ஆட்சிக்கு உங்களுக்கு அந்த கட்சிகள் ஆரம்பிச்ச 60 ஆண்டு 60 ஆண்டு ஆனால் ஒரு கட்சிக்கு எக்ஸ்பிரி டேட், ஒரு பொருளுக்கு எப்படி நமக்கு உங்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பணம் இன்னைக்கு நம்ம கையில இருக்குதா? 100 ரூபாய் தாளா இருக்கட்டும், 1000 ரூபாய் தாளா இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், ஏதாவது பார்க்க முடியுதா? பணத்தையே பார்க்க முடியல, ஆட்சியை எப்படி பார்க்க முடியும், கட்சியை எப்படி பார்க்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பணம். அந்த பணமே பல ரூபாய் எடுத்துருச்சே. மக்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே 10 வருஷம் 20 வருஷத்துல ஒரு ரூபாயோட கலர் மாறிடுது, தன்மை மாறிடுது, அந்த ரூபாய்க்கு மதிப்பு குறைஞ்சிருது. நாளாக ரூபாய்க்கு மதிப்பு குறையுது. வயதாக மனிதனுக்கு வருமானமும் குறையுது, பலமும் குறையுது, மரியாதையும் குறையுது. அது மாதிரிதான் கட்சிகளும் 60 வருஷம் எக்ஸ்பிரி டேட்டு. அதுக்காக தான் 58ல ஒரு மனிதனுக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃபே கொடுத்தாங்க. இதனுடைய தத்துவம் என்னன்னா, 60 ஆண்டுகள் சைக்கிள் தான் தமிழ் வருஷம். தமிழுடைய வருஷம் இருக்கு 60 வருஷம் தான். அந்த 60 வருஷம் சுழற்சியில சனி 2 முறை டச் பண்ணுவாரு ஒரு ராசிய. 2வது வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ஷேக் பண்ணுவாரு. அதுல அந்த ஆட்சி விழுதான்னு பார்ப்பாரு, கட்சி விழுதான்னு பார்ப்பாரு. விழலையா அடுத்த 30வது வருஷம் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் வயதாகி விட்டது. அப்ப இப்ப இளம் குழந்தை யாரு? விஜய் தான். இவரை தான் தூக்கி கொஞ்சுவாங்க மக்கள். இனி யாராவது வருவாங்க, அண்ணாமலை மாதிரி அப்படி ஒரு இளம் தலைவர்கள் வருவாங்க, அவங்களையும் கொஞ்சுவாங்க. மக்களுக்கு பேதம் இல்லை, பாக்குறதுக்கு நமக்கு தான் ஆதரவு தந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு காலகட்டத்தில் எல்லாமே புளிக்கும். ஏன் புளிக்குதுன்னா காலம் மாறுது, மக்கள் மாறுறாங்க. இன்னைக்கு 20 வயசு ஆனவனுக்கு நாளைக்கு 40 வயசு ஆகும்போது அவன் ஒரு வயதான தோட்டத்துக்கு போயிடுறான். உருவம் மாறிடுது, சிந்தனைகள் மாறுது. நம்ம யாருக்காகலாம் போஸ்டர் ஒட்டுறோமோ அதெல்லாம் தப்பா தெரியுது. ஆகையினால காலங்கள் ஆட்சியல் மாறக்கூடியது இயற்கையாகவே. அதனால இயற்கையாகவே இப்ப விஜய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இளையராஜா ஒரு மேடையில சொல்லும்போது சொன்னாரு, ஆள்றவனுக்கு தலையில எழுதல, நம்ம தலையில எல்லார் தலையிலையும் இவன் தான் ஆளணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இளையராஜா அவர்கள் குறிப்பிட்டாங்க. அவர்கள்லாம் ஒரு ஞானி தான் உண்மையிலே.
அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கணும், மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இயற்கை சீற்றத்துக்கான அந்த எல்லினோ ப்ராப்ளம், மழை வெள்ளம், ஆட்சி ஸ்திரத்தன்மை இல்லாத, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிரக அமைப்புகள். இப்ப சனி பகவான் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கிறாரு, கடகத்துல குரு இருக்காரு. இப்ப சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவர் கடகத்துக்கே வந்துருவாரு. இப்போ வக்கரமாயி சனி பகவான் மீண்டும் மீனத்துல உட்காருவாரு. சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது நாட்டில் மாற்றம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், ஏழை எளிய மக்களுக்கும் பணம் வந்து சேரும். மீனத்தில் இருக்கும் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, எத்தனை ராசி பலன் யாரு வேணாலும் சொல்லட்டும், வாய்ப்பே கிடையாது. கஷ்டம்தான், துன்பம் தான், எல்லாத்துக்கும் ஏங்கிதான் ஆகணும், எல்லாரும் உழைச்சுதான் ஆகணும். பணம் பொத்துக்கிட்டு ஊத்தவே ஊத்தாது. மீனத்துல இருக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய கணக்கை முடிப்பார். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் உன் கணக்கு எழுதப்படும், முடிக்கப்படும். மேஷத்தில் இறங்கும் பொழுது உனக்கு புதிய கணக்கு துவங்கப்படும். நீங்க வேணா பாருங்க, சனி பகவான் மேஷத்தில் போனதுல இருந்தே நிறைய நாட்டில் போர், பிரச்சனை, தலைவர்கள் இறப்பு எல்லாத்தையும் முடிவெட்டிடுவார். மேஷத்துல இருந்து அவர் ரிஷபத்துக்கு கிளம்பும் போது புத்துணர்ச்சியாகி ஒரு குழந்தை போல கிளம்புவாரு. ரிஷபத்துக்கு வரும் பொழுதுதான் சினிமாவுக்கே மீண்டும் புத்துயிர் கிடைக்கும். சினிமா கலை உலகம் இருக்கு பாருங்க, கலை உலகத்துக்கு சனி பகவான் ரிஷபத்துக்கு வரும்போது இப்போ உள்ள பழைய நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், பெரிய தலைவர்கள் யாரையுமே பார்க்க முடியாது. புத்துணர்ச்சி ஆயிடும், வேற மாதிரி ஆயிடும், களம் மாறிடும், களம் புதுசு. அடுத்த ரவுண்டுக்கு சனி பகவான் தயாராயிடுவாரு. அப்ப அந்த மேஷத்துல இருக்கிற வரைக்கும் கணக்குகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கணக்குகளை எழுதக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிரும். மீனத்துல இருக்கிற வரைக்கும் பணப்புழக்கம் அறவே இருக்காது, மக்கள்லாம் ரொம்ப ஏங்கணும், விலைவாசிகள்லாம் ஏறிடும். இதுதான் இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலைகள். நவம்பர் டிசம்பர்ல வந்து எப்பவும் இயற்கை சீற்றம் நடக்கும். இப்ப விஜய் முதலமைச்சரா இருக்கும்போது இப்ப எல்லினோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல நவம்பர் டிசம்பர் இயற்கை சூழலை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார்? இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து இந்த எல்லினோ பிரச்சனையால திடீர் மழை வரும், திடீர் மழையால மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது விஞ்ஞானிகளால் கணிக்கப்பட்டிருக்கு, அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால கணிக்கப்பட்டிருக்குது. அது ஏன் அவங்க அதை சொல்றாங்கன்னா அதுக்கும் பஞ்சாங்கம் தான் காரணம். எல்லாமே இங்க இருந்து தான் எடுத்துக்கிறாங்க, சொல்றதை அவங்க கணிச்சதா சொல்லிக்கிறாங்க. சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசி, அது ஜலராசி. குரு பகவான் இருக்கக்கூடியது கடகராசி, அதுவும் ஜலராசி. ராகு பகவான் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா காற்று ராசியிலிருந்து நில ராசிக்கு போறாரு. அப்ப என்ன மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்னா நில அதிர்வுகள் இருக்கும், மலைகள் இழகும். அது ஐயாவுடைய ஏட்டில இருக்கு, மலைகள் இழகுதடா குச்சிக்கட்டை மதிலாகும், நம்ம ஐயாவுடைய அகிலத்தரட்டிலே இருக்கு. அப்ப மலைகள் இழகுதுன்னா மலைகள் நதி போல ஓடுனா அந்த வயல்நாட்டுல சந்திச்சோம் பாத்தீங்களா, அது மாதிரி சின்ன சின்ன இயற்கை சீற்றங்கள் உண்டு. தண்ணீர் இப்போ திருவெற்றியூர் மெட்ராஸ்ல வந்து சென்னையில பாத்தீங்கன்னா திருவெற்றியூருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சித்தர் சமாதி இருக்க பட்டினத்தார், அந்த சமாதி கடலுக்குள் போக வேண்டிய சூழ்நிலைகள், நிர்பந்தங்கள் 2027 இருக்கு. இந்த 2026 நவம்பர் டிசம்பர்ல சென்னை ஓரளவுக்கு தப்பிச்சிடும், பெருசா பாதிக்காது. ஆனா 2027 அந்த கண்டம் வலுவா இருக்கு. அப்ப இந்த 2026 விஜய் ஆட்சி ஏன் தப்பிச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடியது விஜய்கிட்ட இருக்கக்கூடியது இளைஞர்கள், ஆட்சிக்கு வந்த புதுசு, அவங்க வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. எந்த தண்ணிலையும் நீஞ்சி போய் ஆளை தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு படை வந்து இப்போ விஜய்கிட்ட இருக்கு. அதனால இந்த மழைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். மழை உண்டு, நம்ம சமாளிக்கக்கூடிய விதத்துல இருக்கும், அரசும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கும். அதனால இந்த ஆண்டு நம்ம பெருசா கண்டத்தை எதிர்பார்க்க வேண்டாம். மழையினுடைய அளவு குறையலாம், காற்றினுடைய அளவு கூடலாம், இப்படி வேணா நடக்கலாம். ஆனா நிறைய ஜோதிடர்கள் வந்து விஜய்க்கு வந்து இந்த வருஷத்தோட எண்டுல ஒரு கண்டம் இருக்கு, இதனால ஆட்சிக்கு ஆபத்து இருக்கு, அவர் முதலமைச்சரா நீடிப்பது பெரும் சிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜோதிடரா உங்களுடைய பார்வை? நான் ஏற்கனவே முதல்ல உங்க சேனல்ல நான் தான் சொல்லியிருக்கேன், விஜயினுடைய உயிருக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விஜயினுடைய தந்தையினுடைய உயிருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கடக ராசி விஜய் அவர்கள், கடகராசி லக்னம் நிர்ணயிக்கப்படாமல் இருக்கு. நான் கணிச்சபடி அவருக்கு வந்து குரு வந்து
அதாவது இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில் குரு புத்தி ஆரம்பிச்சாச்சு. இந்த குரு வந்து அவருக்கு ஆகாதவர். விஜய் அவர்களுக்கு குரு வந்து ஆகாதவர். அந்த குரு தான் யானை. யானையை அவர் சின்னமா வச்சிருக்கிறார். திருச்செந்தூருக்கு போய் அவர் யானைக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததுக்கு ரீசன் அதுதான். அப்ப அந்த குரு மூலியமா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக கன்னி லக்னமாக அவர் இருந்தால், விஜய் அவர்கள் கன்னி லக்னமாக இருந்தால் 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. கன்னி லக்னமா இல்ல, அவர் மிதுன லக்னம் தான் அப்படின்னாலும் அதுக்கு 7ஆம் அதிபதியும் குரு தான், அவர் பாதகாதிபதி. சரி, அப்படி இல்ல கடகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, கடகத்துக்கு 9வது வீடு குரு வீடு, அதுவும் பாதகம் தான். 9வது வீடு யாரு? தகப்பன். அப்ப அவர் வாழ்க்கையில என்ன நடக்கலாம்? ஒண்ணு தகப்பனாருக்கு கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம், அல்லது தனக்கே கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். பாதகாதிபதி மாரகாதிபதி தந்தைக்குரிய எதிர் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். ஏன்னா குரு வந்து அவருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்போ கால சூழ்நிலைகள்ல தான் அவருடைய லக்னங்கள் நிர்ணயிக்கப்படும். தந்தைக்கு வரக்கூடிய இதை வச்சோ அவருக்கு வரக்கூடிய இதை வச்சோ தான் லக்னங்கள் நிர்ணயிக்கப்படும். அப்ப அந்த லக்னங்கள் உண்மையா பொய்யாங்கிறது வரக்கூடிய நம்ம சொன்ன மாதிரியான விதத்திலேயே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. முதலமைச்சர் விஜயோட ஆட்சிக்கு எந்த பங்கமும் ஏற்படாது இல்ல? அதுதான் சொல்றேன் இல்லையா. ஒண்ணு, அவர் ஆட்சிக்கு வந்து குழப்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் 2027 3வது மாசம். இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏதாவது குற்றம் பண்ண மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாலுமே அவரு சார்பா அவங்க அம்மா சம்பந்தப்பட்டவங்களை வச்சுட்டு மறுபடியும் அவருக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஹையஸ்டா வந்தாலுமே கவர்னர் ஆட்சி தான் வருமே ஒழிய பிற கட்சிகள் உள்ள என்ட்ராக முடியாது. மறுபடியும் விஜய் தான் ஜெயிச்சு வருவாரு. ஆக மொத்தத்துல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு விஜய் ஆட்சியினுடைய நீடிப்பு தான் அதிகமா காட்டுது அவருடைய கால சூழ்நிலைகள் படி. நன்றி. நன்றி.